நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். இன்று உங்களுடன் கொஞ்ச நேரம் பேசப் போகிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சு உங்களுக்கு ஏதாச்சும் பேசப் போகிறேன். ஆ, என்ன பேசலாம் என்றால், பேசினதே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. இருந்தாலும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை பத்தி நம்ம பேசலாம். நாம எவ்வளவோ நம்பிக்கை வைத்து சிலரிடம் நம்ம பழகுறோம். அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய நம்பிக்கை துரோகங்கள், இது அனைத்தையும் நாம சிந்திச்சு பார்க்கும்போது மனசு ஒரு நேரங்கள்ல அப்படியே தெரிச்சு அப்படி தீப்பொறியாக போகிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த நேரத்துல நம்முடைய மனசு, ஏற்கனவே நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த உடல்ல உருவம் இல்லாதது மனசு. அந்த மனசு படும் வேதனை நம்ம உணர்வுகளாக நாம நம்முடைய உடம்போட சேர்த்து அனைத்தையுமே தாக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அப்ப இந்த உருவமில்லாத மனசுக்கும் இந்த உடலுடைய உணர்ச்சி உணர்வுகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்றால், அதை யாராலே நாம புரிந்து கொள்ள முடியும் சொல்லுங்க? எதையுமே உருவத்தை வைத்துத்தான் பொருள்களாக நாம காட்சி கிடைக்கிறோம், பொருளாக சிந்திக்கிறோம். இந்த உருவத்துக்கு ஒரு துன்பம் வரும்போது இந்த மனசு படுற பாடு, அது யாராலையுமே தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை. அப்படி இருக்க காலகட்டத்துல நம்மளுடைய பழகுபவர்கள், நம்மளுடைய உறவினர்களா இருக்கட்டும், நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், இல்ல நம்முடைய சொந்த பந்தங்களாகவே இருக்கட்டுமே, யாராக இருந்தாலும் அந்த இடத்தில் நமக்கு நம்பிக்கை போட ஏற்படும் போது நம் மனம் படும் பாட்டுக்கு அந்த இறைவனே நேரில் வந்தால் கூட அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த காலகட்டத்தில் நம்முடைய மன தைரியம் மட்டும்தான் நம்ம முக்கியமாக நம்ம காப்பாற்றணும். அந்த மன தைரியத்தை என்றைக்குமே நாம விட்டுக் கொடுக்க கூடாது. அதன் வழியாக நம்முடைய எல்லா செயல்களுக்குமே இந்த மன தைரியம் தான் நமக்கு துணை கொண்டு அதை நாம பூர்த்தி வச்சு நம்மளை வாழ வைக்கிறது. நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவன். எனக்கு தெரிந்த நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட துன்பங்களில் நான் பட்ட மன கஷ்டங்களை மட்டும்தான் உங்களுடன் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். அதே எல்லாரும் நல்லா இருக்கணும், அதனால இந்த மனதை நாம தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ. நான் இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.